வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்ட்டி ப்ளவுஸ் அடித்தோம் இல்லைங்களா, அதுக்கு ப்ரெஸ் பட்டன் எப்படி வைக்கிறதுங்கிறத சொல்கிறேங்க. அதுக்கு தேவையானது நூல், ஊசி, ப்ரெஸ் பட்டன், சிசர் தாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டு பக்கமாக நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா அந்த ஓப்பன் ஆகிடும். இந்த பெருசாக இருக்கிறது நம்ம குழியாக இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த சன்னமாக இருக்கிறது ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும், கட்டணும். இது சன்னமாக இருக்கிறது இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கட்டணும். இது குழியாக இருக்கிற மாதிரி கட்டணும். இதுவும் சேமாக வச்சிட்டிங்கன்னா ப்ரெஸ் ஆகாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருக்குது பாருங்கள், இது குழியாக இருக்கிற மாதிரி வச்சு கட்டணும். இந்த சின்னதாக தட்டை மாதிரி இருக்கிறது இந்த மொக்கு மாதிரி இருக்கிறது இதில் போய் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சு கட்டணும். மாற்றி வச்சு கட்டணும். நீங்கள் ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுட்டிங்க, இதை திருப்பி வச்சிங்கன்னா பெருசாக இருக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடும், ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ எப்படி நான் வச்சு கட்டுறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இந்த இதை வச்சு பார்த்துக்கணும். சின்ன படி பெரிய படி வச்சு பார்த்து எத்தனை இடம் நம்ம அந்த கொக்கி வச்சாலும் சரி, பட்டன் வச்சாலும் சரி, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் ஒன்று, மேல் பக்கம் ஒன்று, அப்புறம் இது ரெண்டுக்கும் சென்டரில் ஒன்று. ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டோமா, அப்போ இந்த கேப்பில் சென்டர் பார்த்து ஒன்று, அதே மாதிரி இந்த கேப்பில் சென்டரில் ஒன்று, இதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் போட்டுக்கோங்க. ஒரு சிலர் ரைட் சைட் பட்டன் அமுத்துற கொக்கி மாட்டுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு லெஃப்ட் மாட்டுற மாதிரி இருக்கும். அது பார்த்து அவங்களுக்கு எப்படியோ அது மெத்தடில் சின்னப்படி பெரியப்படி வைக்கிறப்ப கரெக்டாக வச்சிங்கன்னா தான் வைக்க முடியும். இப்படி வரும். இதில் நான் மேலே மார்க் போட்டிருக்கேன், உள் பக்கமாக போடணும். முதல்ல இந்த நூல் எடுத்து ரெட்டையாக போட்டு கட்டிக்கோங்க. ஊசியில் போட்டு இந்த இது போட்டுக்கோங்க, மழுக்கு போட்டுக்கோங்க, முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த தட்டையாக இருக்குது இல்லைங்களா, அதை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே 4 இடத்துல 4 சைடு ஓட்ட ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக கொஞ்சம் துணி, ப்ளவுஸ் துணி குத்தி அந்த ஹோல்ஸில் எடுக்கணும். இப்போ ஒரு வாட்டி குத்திட்டோமா, இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த ப்ளவுஸ் துணி கொஞ்சமாக எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு ஒரு மழுக்கு போடணும். இப்போ இந்தாண்ட ஹோல்ஸுக்கு வந்துடுங்க. ஒரு ரெண்டு டைம் 4 ஹோல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ரவுண்டாக வந்துடுங்க, சுற்றிட்டு அடுத்த ஹோல்ஸுக்கு வாங்க. லாஸ்ட்டில் முடிக்கும்போதும் அதே ஹோல்ஸுக்கு போயிடணும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நூல் மட்டும் ஒத்தையாக போட்டுக்காதீங்க, ரெட்டையில் போடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்து மெதுவாக பிடிச்சி போடுங்க, கையை குத்திக்காதீங்க. இந்த ப்ரெஸ் பட்டன் இதுக்கு பார்ட்டி ப்ளவுஸ் வைக்கலாம். அப்புறம் கேதரிங் பேண்ட்டில் அந்த கீழே டைட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வைக்கலாம். சுடிதார் ஃபுல் ஹேண்ட் அடித்தோம்னா கைக்கு வைக்கலாம். நம்மளோட கை எந்த அளவுக்கு டைட் வேணும்னு பார்த்து கீழே அது வைக்கலாம். நிறைய இதுக்கு வச்சுக்கலாம் ப்ரெஸ் பட்டன். முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ 2 டைம் மழுக்கு போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக நல்லா டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடு இந்த இதை வச்சுடுவோம். கட் பண்ணிவிட்டு அடித்து போட்டுக்கோங்க மறுக்காமல் மறுபடியும். இப்போ இந்த சைடு வச்சாச்சு பாருங்கள், ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மறுபடியும் அந்த இதுலேயே முடிச்சிருக்கோம். 4 சைடு ஹோல்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் வச்சுருக்குவோம், பெருசு. கரெக்டாக கையில் பிடிச்சிக்கோங்க.
இந்த ஹோல்ஸில் குத்தி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கு. நீங்கள் வச்சு கட்ட அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது தெரிஞ்சிடும். ஒரு சிலர் ஷர்ட்டு பட்டன் கூட வைப்பாங்க. இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கண் பார்வை தெரியாதுங்க, அதனால் ப்ரெஸ்ஸுனால் அவங்க போட்டு ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் ப்ரெஸ் தான் கேட்குறாங்க. குக்கினாலும் அவங்களுக்கு மாட்ட தெரியாது, இதெல்லாம் கரெக்டாக எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக மழுக்கு போட்டு இது பண்ணுங்கள். குக்கி ஆகட்டும், எந்த இதுவுமே நம்ம கட்டுறதை பிஞ்சிட்டு போகக்கூடாது எப்போவுமே. எப்படி அவங்க அடித்து துவைச்சாலும் சீக்கிரத்தில் பிய்யக்கூடாது. நல்லா குவாலிட்டியான நூல், குவாலிட்டியான பட்டன் இதுலேயே கூட கம்மி ரேட்லேயும் இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த காரை முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் வச்சுக்குவோம். எல்லாத்தையும் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பட்டன் வச்சுட்டேன். 5 பட்டன் வச்சுருக்கேன். 1 2 3 4. இங்கே கழட்டி காமிச்சிடறேன். ரொம்ப ஈஸி தாங்க ப்ரெஸ் பட்டன் வைக்கிறது, கஷ்டமெல்லாம் இல்லை. நீங்களும் இது மாதிரி பார்த்து வீடியோஸ் பார்த்து வைங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. தேங்க்யூ.